மார்னிங். இன்னைக்கு வந்து யூனிட் ஒன்ல எலாஸ்டிக் கான்ஸ்டன்ஸோட ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டடாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எலாஸ்டிக் கான்ஸ்டன்ஸுக்கு தேவையான என்னென்ன ஃபார்முலாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து மெயினான எலாஸ்டிக் கான்ஸ்டன்ஸோட ஃபார்முலாஸ். ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்பாங்க. இந்த வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் வந்து இவி விச் இஸ் டெல் வி பை வி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபோர்ஸ் இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், டெல் எல் பை எல் இன்ட்டு 1 மைனஸ் 2 மியூ. இதே வந்து 3 ஃபோர்ஸ் இருந்ததுன்னா 1 பை இ சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் ப்ளஸ் சிக்மா இசட் இன்ட்டு 1 மைனஸ் 2 மியூ. ஸோ மெயினாக வந்து இந்த ஃபார்முலாவை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஃபார்முலாலே இந்த ஃபார்முலா வந்துடும். அதாவது சிக்மா எக்ஸ் பை இ என்னது, டெல் எல் பை எல் தான் சிக்மா எக்ஸ் பை இ ஸ்ட்ரெயின். ஓகேங்களா? ஸோ அதே தான் இங்கே வருது. ஸோ அதனால் இதுக்கு பதில் உங்களுக்கு இந்த கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஓவராலாக என்ன இந்த ஃபார்முலாவை இவி இஸ் ஈக்குவல் டு இவின்றது டெல் வி பை வி. ஸோ இவின்றது நத்திங் பட் டெல் வி பை வி. ஸோ டெல் வி பை வி இஸ் ஈக்குவல் டு 1 பை இ சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா வி ப்ளஸ் சிக்மா இசட் இன்ட்டு 1 மைனஸ் 2 மியூ. இது ஃபார்முலா. இதில் சிக்மா எக்ஸ்ன்றது வந்து ஹரிசாண்டல் ஃபோர்ஸ், டென்சைல் ஃபோர்ஸ். சிக்மா ஒய் வெர்டிக்கல் டென்சைல் ஃபோர்ஸ். சிக்மா இசட் இசட் டைரக்ஷன் டென்சைல் ஃபோர்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டென்சைல் இருக்கிறதுனால எல்லாமே ப்ளஸில் வருது. இதுவே கம்ப்ரசிவாக இருந்தால் இங்கே நீங்கள் நெகட்டிவ் போட்டுக்கணும். ஸோ ஃபார்முலா வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ உங்கள் ப்ராப்ளமில் டென்சைல் இருந்ததுன்னா ப்ளஸ் போடுங்க, கம்ப்ரசிவ் இருந்ததுன்னா மைனஸ் போடுங்க. ஸோ அந்த ஃபார்முலா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கணும். இதில் மியூன்னு ஒன்று இருக்குது. ஸோ மியூனா என்னென்னா பாய்சான்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாய்சான்ஸ் ரேஷியோ ஃபார்முலா என்னென்னா லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின். ஸோ லேட்ரல் ஸ்ட்ரெயின் பை லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின், இதுதான் வந்து பாய்சான்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது என்ன பாய்சான்ஸ்? இந்த லேட்ரல் ஸ்ட்ரெயின் என்னது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் டயாமீட்டர் பை ஒரிஜினல் டயாமீட்டர், இல்லைனா சேஞ்ச் இன் பிரெத் பை ஒரிஜினல் பிரெத். இது வந்து லேட்ரல் ஸ்ட்ரெயின். லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின்னா எப்பயுமே சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். இது வந்து லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின். ஸோ இந்த லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின் லேட்ரல் ஸ்ட்ரெயின் இந்த ரெண்டுத்தையும் ரேஷியோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு பாய்சான்ஸ் ரேஷியோ கிடைக்கும். அதுதான் வந்து மியூ. ஒன்ஸ் மியூ ஐடென்டிஃபை பண்ணுற போய் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது இன்னும் இது வந்து ஒரு டைப் 1 ப்ராப்ளம் வச்சுக்கோங்க. இது டைப் 1 ப்ராப்ளம் இன் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட். ஸோ ப்ராப்ளம் வந்து இது பேஸ் பண்ண கேட்பாங்க. டைப் 2 பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன். ஸோ உங்களுக்கு இந்த ஃபார்முலா இருக்குது, இ இஸ் ஈக்குவல் டு 3k ஆஃப் 1 மைனஸ் 2 மியூ. அதேமாரி இ இஸ் ஈக்குவல் டு 2c ஆஃப் 1 ப்ளஸ் மியூ. இதில் ப்ராப்ளம் வந்து இது பேஸ் பண்ணி ப்ராப்ளம் வரும். இது வந்து டைப் 2 ப்ராப்ளம்ஸ். ஸோ திருப்பி இம்பார்ட்டண்ட், அதாவது கொஷின் பேப்பர் டைப்பில் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 டைப்பில் ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஒன்று டைப் 1, அது வந்து பார்த்திங்கன்னா இது பேஸ் பண்ணி ஆன ப்ராப்ளம்ஸ். அதேமாதிரி டைப் 2, ஸோ ரிலேஷன்ஸ் கேஇசிஇ இது ரிலேட் பண்ணிட்டான ப்ராப்ளம்ஸ். இது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ கொஷின் பேப்பர் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கிட்டு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது, அது எப்படி வந்து என்ன எந்த டைப்பில் வருதோ அந்த டைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பேப்பர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் பேப்பரில் ஸோ இது யூனிட் 1 இங்கே வருது. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ இப்போ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து டைப் 1 ப்ராப்ளம். இந்த கொஷின் வந்து டைப் 1 ப்ராப்ளம், ரைட்? ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்சைல் ஃபோர்ஸ், கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் இப்படிலாம் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஒய் இசட் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து அது டைப் 1 ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணணும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு மெட்டாடிக் பார் எக்ஸு ஒய் இசட் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த எக்ஸு வந்து 300, ஒய் வந்து 100, இசட் வந்து 40. ஸோ இந்த பாரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதேமாதிரி திருப்பி டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இதில் எக்ஸ் ஒய் இசட்டில் ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து நம்ம போடலாம் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ இந்த பாக்ஸ் இப்படி இருக்குது, இந்த பாக்ஸுக்கு அதேமாதிரி இந்த சைட். ஸோ இது 3Dயில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்படி வருது. 3Dயில் இந்த 3Dயில்
உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னது? எக்ஸ் வந்து 300, ஒய் வந்து 100, இசட் வந்து 40. ஸோ ஃபோர்ஸ் எப்படி இருக்குது? எக்ஸில் ஒரு டென்சைல் ஃபோர்ஸ், அப்போ 5 கிலோ நியூட்டன் இப்படி ஆக்ட் ஆகுது. டென்சைலாக ரெண்டு சைடும் இப்படி ஆக்ட் ஆகுது. ஒயில் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் 6 கிலோ நியூட்டன், ஸோ இப்படி ஆக்ட் ஆகுது. இசட்டில் டென்சைல் ஃபோர்ஸ் இது 4 கிலோ நியூட்டன் இப்படியும் அந்த சைடும் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம். இப்போ இதுக்கு சேஞ்ச் இன் வால்யூம்னா கேட்டிருக்காங்க. இ கொடுத்துட்டாங்க, பாய்சான்ஸ் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஸோ இ வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க. இன்னா 2 × 10⁵ நியூட்டன் பெர் எம் ஸ்கொயர். பாய்சான்ஸ் ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.25 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது பேஸ் பண்ணி நம்ம வந்து சேஞ்ச் இன் வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னது? இவி = 1 + இ சிக்மா எக்ஸ் + சிக்மா ஒய் + சிக்மா இசட் 1 - 2 மியூ. இந்த ஃபார்முலா தான் இங்கே எழுத போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலா என்னது? இவி = 1/e சிக்மா எக்ஸ் மைனஸ், ஏன் ப்ளஸ் போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயில் வந்து கம்ப்ரசிவ் அப்படின்னு சொல்கிறதுனால மைனஸ். ஸோ மைனஸ் சிக்மா ஒய் ப்ளஸ் சிக்மா இசட். ஸோ எக்ஸும் இசட்டும் டென்சைல், ஒய் கம்ப்ரசிவ்ன்றதுனால நம்ம எப்படி போடுறோம்? இன்ட்டு 1 - 2 மியூ. ஓகேங்களா? ஸோ மியூ வேல்யூ ஆல்ரெடி கொடுத்ததுனால நம்ம டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ரைட்? இப்போ நமக்கு தேவையான வேல்யூஸ் என்ன பார்த்தீங்கன்னா சிக்மா எக்ஸ், சிக்மா ஒய், சிக்மா இசட். ஸோ சிக்மா எக்ஸ்னா ஸ்ட்ரெஸ்ன்னு ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஸோ ஃபோர்ஸ் பை கிராஸ் செக்ஷனல் ஏரியானா ஃபோர்ஸ் வந்து 5 கிலோ நியூட்டன், அதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா பார்த்தீங்கன்னா இதுதான் கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஓகேங்களா? இப்போ 5 டிவைடட் பை இது கிராஸ் செக்ஷன் ஒரு ரெக்டாங்கிள் தானே, 100 × 40. ஸோ இப்போ இது எப்படி இதெல்லாம் 5 கிலோ நியூட்டன், 5 × 10⁻³ டிவைடட் பை 100 × 40. இது வந்து சிக்மா எக்ஸ். ஓகே, இதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா. அதே மாதிரி சிக்மா ஒய் கண்டுபிடிப்போம். சிக்மா ஒய் என்ன? ஃபோர்ஸ் பை கிராஸ் செக்ஷன் ஏரியா. திருப்பி அதே தான் ஃபார்முலா வந்து நோ சேஞ்ச். ஃபோர்ஸ் என்னது? இப்போ ஃபோர்ஸ் வந்து 6 கிலோ நியூட்டன், 6 × 10⁻³ டிவைடட் பை இதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா என்னது? இதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா. ஓகே, ஸோ இந்த ஏரியான்றது 300. ஸோ உங்களுக்கு என்ன வருது? 300ம் 40யும் வருது. ஓகே, இப்போ 300 × 40 ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ யூ ஹேவ் டு 300 × 40. ரைட்? இது வந்து சிக்மா ஒய். இதேமாதிரி சிக்மா இசட் கண்டுபிடிப்போம். சிக்மா இசட் வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஃபோர்ஸ் பை கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஸோ ஃபோர்ஸ் என்னது? ஃபோர்ஸ் வந்து 4 கிலோ நியூட்டன். ஸோ 4 × 10⁻³ டிவைடட் பை இதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா என்னன்னு பார்க்கலாம். இதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா என்னது? இது இந்த சைடு தான் இதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா, விச் இஸ் 300 and 100. ஸோ அப்போ இது ப்ளஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? இது 300 × 100 போடுறோம். ஸோ இதுதான் வந்து உங்களோட சிக்மா எக்ஸ், சிக்மா ஒய், சிக்மா இசட். பி கேர்ஃபுல், இந்த இடத்துல வந்து கம்பரிசன்னா இங்கே ஒரு நெகட்டிவ் போட்டக்கூடாது. ஏன்னா அங்கே ஆல்ரெடி நம்ம நெகட்டிவ் போட்டுட்டோம். ஸோ அதனால் இங்கே நெகட்டிவ்லாம் போட வேணாம், அப்படியே நம்ம டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ கேல்குலேட்டரில் இதை சால்வ் பண்ணுவோம். ஸோ 5 10⁻³ டிவைடட் பை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் 4000. ஸோ அது 5/4 வருது. ஸோ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.25. ஸோ இது 1.25 நியூட்டன் பெர் எம் ஸ்கொயர். அடுத்தது இது எடுத்துப்போம். 6 10⁻³ டிவைடட் பை 300 × 40. 300 × 40 இது வந்து 0.5 வருது. ஸோ 0.5. ஸோ இது வந்து 0.5 நியூட்டன் பெர் எம் ஸ்கொயர். அதுமாதிரி சிக்மா இசட் வந்து 4 × 10⁻³ டிவைடட் பை இது வந்து பார்த்தீங்கன்னா 300. ஸோ 4 0. ஓகே, ஸோ அது 2/50 வருது. 0.133 0.133
133 நியூட்டன் per m ஸ்கொயர். இப்போ சிக்மா எக்ஸ், சிக்மா ஒய், சிக்மா இசட் இந்த மூணுமே கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஆஸ் பர் ஃபார்முலா நம்ம இந்த மூணுமே கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி மியூவும் தெரியும், ஈயும் தெரியும். அப்படியே அப்ளை பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ இவி இஸ் ஈக்குவல் டு 1/2 into 10 power 5 into sigma x 1.25 minus 0.5 இது minus sigma y plus sigma z 0.133 into 1 minus 2 into mu. So mu எவ்வளவு 0.25. So 2 into 0.25. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ அப்படி வருது, நியூமரேட்டர் முடிச்சிடலாம். 1.25 minus 0.5 plus 0.133 into இன்னொரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், 1 minus 2 into 0.25 whole divided by 2 into 10 power 5. ஓகேங்களா? ஸோ அது 2.2075 into 10 power minus 6 வருது. 2.2075 into 10 power minus 6. இது என்னது? EV. ஸோ இதில் நமக்கு என்ன வேணும்? del V வேணும். சேஞ்ச் இன் வால்யூம் வைக்கிறோம். EVனா del V by V. del V by V தான் வந்து இந்த வேல்யூ 2.2075 into 10 power minus 6. அப்போ V என்னன்னு கண்டுபிடிப்போம். V என்னது? பை. இது வந்து ஃபார்முலா அப்படின்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு டெப்த். லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு டெப்த். இதுதான் வந்து வால்யூம். லென்த் எவ்வளோ? 300. 300 இன்ட்டு 100 இன்ட்டு 40. ரைட்? ஸோ சப்ஸ்டிட் பண்ணால் 300 இன்ட்டு 100 இன்ட்டு 40. ஸோ எவ்வளோ வருது? ஸோ 1.2 into 10 power 6. 1.2 into 10 power 6. இதுதான் வந்து நம்மளோட வியோட வேல்யூ. ஸோ அப்போ del V என்னன்னு கண்டுபிடிக்கணும். del V என்னது? 2.2075 into 10 power minus 6 into 1.2 into 10 power 6. ஸோ இது அப்போ ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? ஸோ ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 2.2075 into 1.2. ஸோ எவ்வளோ வருது? 2.649. அப்போ சேஞ்ச் இன் வால்யூம் என்னது? சேஞ்ச் இன் வால்யூம் வந்து 2.649 mm3. இது என்னோட ஆன்சர். ஸோ கொஷின் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் இன் வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சேஞ்ச் இன் வால்யூம் தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸு முதல்ல கண்டுபிடிச்சிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். கேர்ஃபுல்லாக இருங்க. இதில் வந்து டென்சைல்னா பாசிட்டிவ், கம்ப்ரசிவ்னா நெகட்டிவ். டென்சைல்னா பாசிட்டிவாக எடுத்துக்கணும், கம்ப்ரசிவ்னா நெகட்டிவாக போடணும். எதில் போடணும்? இந்த ஃபார்முலாவில் போடணும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவில் கரெக்டாக இந்த டென்சைல் கம்ப்ரசிவ் கரெக்டாக போடுங்க. ஸோ அது கரெக்டாக போட்டுட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோட இது ஃபார்முலா ஈஸியாக தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஃபோர்ஸ் பை கிராஸ் செக்ஷன் ஏரியா. கிராஸ் செக்ஷன் ஏரியான்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, அடுத்தது என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஷின் பேப்பரில் ரைட், இதில் பார்த்தீங்கன்னா இது டைப் 2 ப்ராப்ளம். என்ன கொடுத்துருக்காங்க? இஜிகே கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பார் இதெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு இஜிகே என்ன அப்படின்றது கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே போடுறேன். ஸோ ஃபஸ்ட் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு எழுதிடுவோம். ஸோ நமக்கு அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து இதை வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் டேட்டா எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர்னது 20 mm. ஸோ அது 20 mm.
ஓகே, அடுத்தது இட் அப்சர்வ் தட் லோட் ஆஃப் 40 கிலோமீட்டர். அப்போ பி கொடுத்துட்டாங்க, பி என்னது 40 கிலோமீட்டர் லோடு. அடுத்தது எக்ஸ்டென்ஷன் மெஷர் ஓவர் கேஜ் லென்த் ஆஃப் 200, லென்த் கொடுத்துட்டாங்க, லென்த் வந்து 200 mm இஸ் 0. எக்ஸ்டென்ஷன் இஸ் 0.12 அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த். அப்போ சேஞ்ச் இன் லென்த் வந்து 0.12 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. அப்புறம் கான்ட்ராக்ஷன் கொடுத்துட்டாங்க, கான்ட்ராக்ஷன் இன் டயாமீட்டர் கொடுத்தாங்க, டெல் டி கொடுத்துட்டாங்க. டெல் டி வந்து எவ்வளோ 0.0036 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ என்னென்ன கேட்குறாங்க, பாய்சான்ஸ் ரேஷியோ, எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் இ, ஜி, கே. இதை வந்து கொஷின். ஓகே, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி பாய்சான்ஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். மியூனது லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின். இந்த லேட்ரல் ஸ்ட்ரெயின் என்னது டெல் டி பை டி, லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின்னா டெல் எல் பை எல். ஸோ டெல் டி பை டி டெல் எல் பை எல் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அப்போ லேட்ரல் ஸ்ட்ரெயின் முதல்ல கண்டுபிடிப்போம். லேட்ரல் ஸ்ட்ரெயின்னா டெல் டி பை டி, டெல் டி வந்து 0.0036 டிவைடட் பை டி 20. ஓகே, ஸோ இதுக்கு எவ்வளோ வரும் 0.0036 டிவைடட் பை 20. ஸோ உங்களுக்கு வந்து 1.8 into 10 power minus 4 வருது. ஸோ 1.8 into 10 power minus 4. இப்போ லாங்கிடியூடினல் கண்டுபிடிப்போம், லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். ஸோ லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். அப்போ 0.12 டிவைடட் பை 200. ஸோ 0.12 டிவைட் பை 200 இது வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். ஸோ 0.12 டிவைடட் பை 200 இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 into 10 power minus 4 வருது. 6 into 10 power minus 4. ஸோ அப்போ ஸ்ட்ரெயின் என்னது மியூ இஸ் ஈக்குவல் டுனா லாங்கிடியூட்னல் டிவைடட் பை லேட்ரல் டிவைடட் பை லாங்கிடியூட்னல். ஓகே, ஸோ அப்போ லேட்ரல் ஸ்ட்ரெயின் வந்து 1.8 into 10 power minus 4, லாங்கிடியூட்னல் 6 into 10 power minus 4. ஸோ அப்போ இந்த 10 power minus 4 கேன்சல் ஆகிடுது. ஸோ ரிமைனிங் வந்து 1.8 by 6. ஸோ உங்களுக்கு 1.8 டிவைடட் பை 6 போகும். ஸோ வந்து 0.3 வருது. ஸோ லேட்ரல், ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெயின் வந்து, ஸோ உங்கள் பாய்சான்ஸ் ரேஷியோ என்னது 0.3. ஸோ பாய்சான்ஸ் ரேஷியோ இஸ் 0.3. ரைட். ஸோ மேக்ஸிமம் பாய்சான்ஸ் ரேஷியோ எவ்வளோ வரும்னா 0.5. ஓகே, மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் பாய்சான்ஸ் ரேஷியோ வந்து 0.5. ஸோ இஃப் சப்போஸ் பாய்சான்ஸ் ரேஷியோ 1 பாயிண்ட் இல்லைனா 0.1 பாயிண்ட் அந்த மாதிரி வந்துச்சுன்னா 0.5க்கு மேலே வந்தாவே எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அர்த்தம். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ மியூ கண்டுபிடிச்சாச்சு. ரைட், அடுத்தது என்னன்னா இ கண்டுபிடிக்கணும். ஈன்றது யங்ஸ் மாடுலஸ். ஓகே, ஈன்றது யங்ஸ் மாடுலஸ். ஸோ யங்ஸ் மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணியிருப்போம். அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இந்த யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். அது என்ன ஃபார்முலா, சேஞ்ச் இன் லென்த் இஸ் ஈக்குவல் டு பிஎல் பை ஏஇ அப்படின்னு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிப்போம், பிஎல் பை ஏஇ. ஓகே, ஸோ இதில் பின்றது ஃபோர்ஸு, எல்ன்றது லென்த்து, ஏன்றது கிராஸ் செக்ஷன் ஏரியா, ஈன்றது யங்ஸ் மாடுலஸ், டெல்எல்ன்றது லென்த், சேஞ்ச் இன் லென்த்து. இப்போ இதுக்கு ஏ கண்டுபிடிக்கணும். ஏன்றது கிராஸ் செக்ஷன் ஏரியா. கிராஸ் செக்ஷன் ஏரியா என்னது, நம்மளது வந்து டயாமீட்டர் இருக்குது. அப்போ π/4 d ஸ்கொயர் இதுதான் கிராஸ் செக்ஷன் ஏரியா. ரைட், விச் இஸ் ஈக்குவல் டு π/4 இன்டூ டயாமீட்டர். டயாமீட்டர் எவ்வளோ 20 ஸ்கொயர், π/4 இன்டூ 20 ஸ்கொயர் ஏரியா. ஸோ அப்போ ஏரியா எவ்வளோ கண்டுபிடிக்கலாம். ஏரியா இஸ் ஈக்குவல் டு π இன்டூ 20 ஸ்கொயர் டிவைடட் பை 4. ஸோ அப்போ 100 π. ஓகே, ஸோ அப்ராக்சிமேட்டாக ஏரியா வந்து 100 π வருது. ஓகே, ஸோ அப்போ சேஞ்ச் இன் லென்த் இந்த ஃபார்முலாவில் எல்லாமே அப்ளை பண்ணலாம். ஸோ சேஞ்ச் இன் லென்த் என்னது, ஆல்ரெடி டேட்டாலாம் கொடுத்துட்டாங்க 0.12. ஸோ 0.12 இஸ் ஈக்குவல் டு பி கொடுத்துருக்காங்களா டேட்டாவில் 40 கிலோமீட்டர். அப்போ 40 into 10 power 3. ஸோ 40 into 10 power 3 இன்ட்டு லென்த்து கொடுத்துருக்காங்களா, லென்த்து எல் 200. ஸோ லென்த் வந்து 200
டிவைடட் பை ஏரியா இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 100 பை இன்ட்டு இ மட்டும்தான் அன்னோன் வேல்யூ. ஓகே, ஸோ அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இ இஸ் ஈக்குவல் டு 40 into 10 power 3 into 200 divided by 100 pi into 0.12. Okay, so this substitute. So 40 10 power 3 into 200 divided by bracket open பண்ணிக்கிறேன் 100 pi into 0.12. ஸோ எவ்வளோ வருது இ வந்து ஸோ இஎன்ஜி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ 212 அதாவது 2.122 ஓகே 2.122 இன்ட்டு 5 எப்படி வேணும் 212.206 212.206 இன்ட்டு 10 பவர் 3 நியூட்டன் பர் எம் ஸ்கொயர் தான் யங்ஸ் மாடுலஸ். ஓகே, ஸோ இப்போ யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? ஜி தான் ஜிசி ரெண்டும் ஒன்று தான். மாடுலஸ் ஆஃப் ரிஜிடினா ஜிசி. ஓகே, ஸோ அப்போ அதுக்கோட ஃபார்முலா என்ன? இ இஸ் ஈக்குவல் டு 2c ஆஃப் 1 ப்ளஸ் மியூ தான் ஃபார்முலா. ஓகே, ஸோ நம்ம வந்து டைப் 2ல் ஆல்ரெடி பார்த்துக்கோம். ஸோ இ இஸ் ஈக்குவல் டு 2c ஆஃப் 1 ப்ளஸ் மியூ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ரைட், நமக்கு என்ன வேணும்? சி தான் வேணும். ஓகே, அப்போ சி இஸ் ஈக்குவல் டு இ டிவைடட் பை 2 இன்ட்டு 1 ப்ளஸ் மியூ. E already தெரியும் 212.206 into 10 power 3 divided by 2 into 1 plus mu. mu எவ்வளோ 0.3 நமக்கு வந்துச்சு கண்டுபிடிச்சது. ஸோ இது அப்ளை பண்ணுவோம். ஸோ 212.206 10 power 3 divided by 2 into bracket open பண்ணிக்கிறேன் திருப்பி 1.3 இல்லையா 1.3. ஸோ அது 81617 C is equal to 81617.6 81617.16 நியூட்டன் per ohm square. ஓகே, ஸோ இதான் வந்து நம்மளோட சி வேல்யூஸ். சி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ரைட், ஸோ அடுத்தது நமக்கு என்ன வேணும்? ஸோ சி வேல்யூ. அடுத்தது நமக்கு என்ன வேணும்? ஸோ நமக்கு கே வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ கே வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கே வேல்யூ ஃபார்முலா என்ன? இ இஸ் ஈக்குவல் டு E is equal to 3k of 1 minus 2 mu. ஓகே, இதுதான் வந்து கே வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க ஃபார்முலா. கே வேல்யூன்றது பல்க் மாடுலஸ். ஓகே, ஸோ நமக்கு கே வேணும். அப்போ கே இஸ் ஈக்குவல் டு சேம் இ டிவைடட் பை 3 இன்ட்டு 1 மைனஸ் 2 மியூ. இன்றது என்னது? ஸோ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 212.206 இன்ட்டு 10 பவர் 3 டிவைடட் பை 3 into 1 minus 2 into 0.3. ஓகே, அப்போ 0.6. ரைட், ஸோ இதை அப்படியே கேல்குலேட் பண்ணலாம். அதாவது 212.206 into 10 power 3 divided by 3 into 1 minus 0.6 0.4. அது அப்படியே போட்டுறேன். ஓகே, ஸோ வாட் வில் கெட்? ஸோ 176838. இப்போ கே என்னது? 176838.3 நியூட்டன் பர் ஓம் ஸ்கொயர். ரைட், ஸோ இது வந்து கேவோட வேல்யூ. ஸோ கொஷின் படி என்ன கேட்டிருந்தாங்களோ அது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். பாய்சன்ஸ் ரேஷியோ கண்டுபிடிச்சோம், அப்புறம் யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிச்சோம், அப்புறம் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, அப்புறம் பல்க் மாடுலஸ். ஓகே, ஸோ இது வந்து டைப் 1 ப்ராப்ளம். இது வந்து டைப் 1 ப்ராப்ளம். ஓகே, ஸோ அதே டைப்பில் இருக்கிற இன்னும் டைப் 2 ப்ராப்ளம். இது டைப் 2 ப்ராப்ளம். பார்த்தல டைப் 2 ப்ராப்ளம்ஸ். ரைட், ஸோ ஓகே, வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஷின் பேப்பரில் அதே டைப்பில் இன்னொன்று கேட்டிருக்காங்க. இது வந்து டைப் 2 ப்ராப்ளம். அதே கொஷின் தான் கிட்டத்தட்ட.
அதே கொஷின் ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா a circular bar of 2 meter is subjected to tensile load. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி சேஞ்ச் இன் டயாமீட்டர் சேஞ்ச் இன் வால்யூம், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஷின் கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டு டிஃபார்மேஷன் கொடுத்துட்டு டயாமீட்டர் பேஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்கிற மாதிரி கொஷின் கொடுக்குறாங்க. இது வந்து எந்த டைப் பார்த்தீங்கன்னா இது வந்து டைப் 1 ப்ராப்ளம் தான், கிட்டத்தட்ட இதுவும் டைப் 1 ப்ராப்ளம் தான். பட் கொஷின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இது எப்படின்றது நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா ப்ராப்ளம். ஸோ நம்ம என்னென்னலாம் ஃபார்முலாஸ் இருந்ததோ அதெல்லாம் நம்ம முதல்ல எழுதிப்போம். ஸோ என்னென்ன டேட்டாஸ் இருக்கோ அதெல்லாம் முதல்ல எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இதுபடி டேட்டா என்ன இருக்குது, லென்த்து கொடுத்துட்டாங்க. ஸோ லென்த் ஆஃப் தி பார் எப்படி கொடுத்துட்டாங்க, லென்த் இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர். நம்ம எல்லாமே எம்எம்ல போடலாம். இப்போ 2000 எம்எம். லோடு கொடுத்துட்டாங்க பி. ஸோ பி எவ்வளோ, 50 கிலோமீட்டர். இப்போ 50 × 10⁻³ நியூட்டன் லோடு. அடுத்தது ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டாங்க. ஸ்ட்ரெஸ்ஸு டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு 250 Nm². இப்போ ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு 250 Nm². ஓகே, ஸோ இது சர்க்குலர் ராடுனா ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி இருக்கும், ஆக்சியல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ராடு வந்து இப்படி இருந்ததுன்னா இப்படி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி தான் உங்களுக்கு வந்து வர்ற ஸ்ட்ரெஸ்ஸு. இது என்ன டைரக்ஷன், எக்ஸ் டைரக்ஷனா, இது ஸ்ட்ரெஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். ஓகே, அதே மாதிரி டிஃபார்மேஷன் கொடுத்துருக்காங்க. டிஃபார்மேஷன் வந்து 4 mm கொடுத்துருக்காங்க. அது டிஃபார்மேஷனா சேஞ்ச் இன் லென்த்து. இப்போ சேஞ்ச் இன் லென்த் வந்து 4 mm இருக்குது. ஸோ அதை எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க, டயாமீட்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ கொஷினில் என்ன கேட்குறாங்க, டயாமீட்டர், வாட் இஸ் தி டயாமீட்டர் அப்படி கேட்குறாங்க. அதுக்கு இல்லாமல் சேஞ்ச் இன் டயாமீட்டர் என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சேஞ்ச் இன் வால்யூமும் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சேஞ்ச் இன் டயாமீட்டர் அண்ட் வால்யூம். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ராவாக இன்னும் 2 கொடுத்துருக்காங்க. என்னது, இ கொடுத்துருக்காங்க. இ வந்து 200 GPa. ஸோ இ இஸ் ஈக்குவல் டு 200 GPa. ஸோ இதுவும் நியூட்டனில் மாற்றணும். உங்களுக்கு என்ன தெரியும், ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். 1 MPa வந்து 1 Nm². இப்போ இது மெகாக்கு மாற்றினா 200 × 10⁻³ மீதி இருக்கிறது. ஸோ ஜிகான்றது 10⁻9, அதில் 3 போயிடுச்சு, மீதி எல்லாம் மெகா. ஸோ MPa. இப்போ இது எப்படி எதெல்லாம், இ இஸ் ஈக்குவல் டு 200 × 10⁻³ Nm². எதெல்லாம் இதுதான் வந்து இ வேல்யூ. ரைட்? ஸோ உங்களுக்கு வந்து ஃபார்முலா படி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இந்த இது கேட்குறாங்க. ரைட்? கிட்டத்தட்ட அதே ப்ராப்ளம் தான். இப்போ என்னென்னா நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்ததுனால நம்ம ஸ்ட்ரெஸ் பேஸ் பண்ணி போகலாம். ஸ்ட்ரெஸ்ஸு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், ஃபார்முலா ஃபோர்ஸ் பை கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஓகே, ஸ்ட்ரெஸ்ஸு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுறோம், ஃபோர்ஸ் பை கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஸோ ஓகே, இப்போ இது படி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டாங்க 250. இது அப்ளை பண்ணுவோம். 250 இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸும் இருக்குது. ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50 × 10⁻³ 50 × 10⁻³ டிவைடட் பை ஏரியா. ஏரியா மட்டும்தான் அன்னோன். அப்போ ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 50 × 10⁻³ டிவைடட் பை 250. ஓகே, ஸோ எவ்வளோ வருது, 50 10⁻³ டிவைடட் பை 250, 200 வருது. ஸோ ஏரியா வந்து 200 mm². ஓகே, ஸோ அப்போ ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். இதுனா சர்க்கிளாக இருக்குது. அப்போ சர்க்கிளாக இருக்கும்போது அப்போ ஏரியாவோட ஃபார்முலா என்ன, π/4d². இந்த π/4d² தான் இந்த 200. ஓகே, அப்போ டி என்னன்னு கண்டுபிடிக்கலாமா. ஸோ இப்போ இதுபடி d² என்ன இருக்கும், d² இஸ் ஈக்குவல் டு 200 × 4 டிவைடட் பை π. d² என்ன கண்டுபிடிக்கலாம், d² இஸ் ஈக்குவல் டு ஸோ 800 பை π. ஸோ 200 × 4 divided by pi. So put 254.64. So 254.64. இது d square.
அப்போ நமக்கு டி வேணும், அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆன்சர் அது 15.95. அப்போ டி என்னது 15.957 mm. ஸோ இது ஃபர்ஸ்ட் வேல்யூ டி கண்டுபிடிச்சாச்சு, ரைட். ஸோ ஒன்ஸ் டி கண்டுபிடிச்சப்போ அடுத்தது, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அது சேஞ்ச் இன் லென்த் டயாமீட்டர் கேட்குறாங்க. இப்போ சேஞ்ச் இன் டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு பாய்சான்ஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க 0.25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாய்சான்ஸ் ரேஷியோ 0.25 கொடுத்துருக்காங்க. நியூ இஸ் ஈக்குவல் டு 0.25. உங்களுக்கு பாய்சான்ஸ் ரேஷியோ என்ன ஃபார்முலா? ஸோ நம்ம பார்த்தது தான் மியூ இஸ் ஈக்குவல் டு லேட்ரல் ஸ்ட்ரெயின் டெல் டி பை டி டேட்டா போடுறேன் டிவைடட் பை லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயின் டெல் எல் பை எல். இது எப்படி அதெல்லாம் இது del d by d into length மேலே வந்துடும் l divided by d del l அப்படின்னு வரும். ஓகே, ஸோ பாய்சான்ஸ் ரேஷியோ கொடுத்துட்டாங்க 0.25. ஸோ 0.25 is equal to del d into l. l கொடுத்துருக்காங்களா? கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2000 divided by diameter இப்போ கண்டுபிடிச்சோம் 15.957 into del l. del l என்ன கொடுத்துருக்காங்க? அதுவும் கொடுத்துட்டாங்க 4 mm 4. இப்போ ஒரே ஒரு அன்னோன் தான் டி. அப்போ டெல் டி கண்டுபிடிக்கலாம். ஓகே, டெல் டி என்னது 0.25 இன்ட்டு 15.957 இன்ட்டு 10 power இன்ட்டு 4 டிவைடட் பை 2000, ரைட். ஸோ 0.25 இன்ட்டு 15.957 into 4 divided by 2000. So 7.9785. del d வந்து எவ்வளோ? 7.9785 into 10 power minus 3 mm. நம்மளோட del d ஓட வேல்யூ. ஸோ del l கண்டுபிடிச்சாச்சு, del d கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வால்யூம் கண்டுபிடிக்கணும், சேஞ்ச் இன் வால்யூம். ஓகே, ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவே எடுத்துக்கலாம், இந்த ஒரே ஃபார்முலாவே எடுத்துக்கலாம். நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சோம், இது ஒரு ஃபார்முலா, ரைட். பட் இந்த ஒரு ஃபார்முலா என்னென்னா ஃபோர்ஸ் வந்து ஒரு சைடில் தான் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா ஸோ படி பார்த்தீங்கன்னா, ஸோ இது எப்படி இருக்குது? இது ஒரு சிலிண்டர். ஸோ இப்படி ஒரு சிலிண்டர் இருக்குது. இந்த சிலிண்டரில் ஃபோர்ஸ் சிக்மா எக்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணுறாங்க. ஓகே, அந்த ஃபார்முலா இருந்தது del v by v, அதாவது EV. ஓகே, ஸோ EV is equal to 1 by E sigma x plus sigma y plus sigma z into 1 minus 2 mu. இதுதான் ஃபார்முலா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸில் மட்டும்தான் ஃபோர்ஸ் இருக்குது, ஒய்லையும் இசட்லையும் ஃபோர்ஸே கொடுக்கல. அப்போ என்ன பண்ணலாம்? அதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதுவும் வராது. ஸோ மீதி இருக்கிறது தான் அப்படியே அப்ளை பண்ண வேண்டியது தான். அப்போ இவி என்னது? இவி வந்து 1 by E. 1 by E. ன்றது என்னது? யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க 200 into 10 power 3. ஸோ 200 into 10 power 3 into சிக்மா எக்ஸ் டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸே கொடுத்துருக்காங்க 250 into 250 into 1 minus 2 into 0.25. ஸோ மியூ வந்து 0.25 கொடுத்துருக்காங்க. 2 into 0.25னா 0.5. ஓகே, ஸோ இப்போ இவி என்னது? இவி இஸ் ஈக்குவல் டு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ 250 into 1 minus 0.5 divided by bracket open பண்ணுறேன் 200 into 10 power 3. So 6.25 into 10 power minus 4. 6.25 into 10 power minus 4. ஓகே, இதுதான் வந்து வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் இல்லை இவி அப்படி சொல்கிறோம். இப்போ இவினா என்னது? del v by v தான் இவி. ஸோ del v by v is 6.25 into 10 power minus 4. அப்போ v என்னது? vன்றது வந்து என்னென்னா pi by 4 d square into L, வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர். இந்த pi by 4 d ஸ்கொயர்ன்றது வந்து ஏரியா, கிராஸ் செக்ஷன் ஏரியா. இது ஆல்ரெடி நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ இது எப்படி எதெல்லாம்? வி இது எப்படி எதெல்லாம்?
ஸோ கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், எவ்வளோ கொடுத்துருக்கோம் 200, அதை அப்போ போட்டுக்கலாம். ஸோ 200 இன்டூ லென்த் எவ்வளோ அதுவும் கொடுத்துட்டாங்க. ஸோ 2000. ஸோ லென்த் வந்து 2000. அப்போ del v என்னது, del v is equal to 6.25 into 10 power minus 4 into 200 into 2000, ரைட். ஸோ இதுதான் வந்து ஓவரால் வேல்யூ. ஸோ போடுவோமா, 6.25 into 10 power minus 4 into 200 into 2000. ஸோ எவ்வளோ வருது, 250 வருது. அப்போ del v is equal to 250 mm3. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இதில் டெல்வியும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து கிட்டத்தட்ட சேம் தான், டைப் 2 ப்ராப்ளம் தான், கொஞ்சம் லைட்டாக தனியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, மற்றபடி சேம், டைப் வந்து சேம், ரைட். ஸோ அடுத்தது வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் ப்ராப்ளம். அடுத்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இதில் இது கிட்டத்தட்ட டேரெக்டாகவே கிராஸ் செக்ஷன் ஏரியா சொல்லிட்டாங்க. இந்த ஒரு டயக்ராம் போடுறது கிராஸ் செக்ஷன் ஏரியா கொடுத்துட்டாங்க. இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியாவுக்கு எவ்வளோ இதுன்னு சொல்லிட்டாங்க, 15 கிலோ நியூட்டன். ஓகே, அதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா 10 into 330. இதுவும் டைப் 1 ப்ராப்ளம். ஸோ அதே தான் டிஃப்ரெண்ட் ஃபேஸை தனியாக கொடுத்துட்டு சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சேஞ்ச் இன் வால்யூம் கேட்குறாங்க. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் இந்த ப்ராப்ளமே வரல, இந்த ஒரு கொஷின் பேப்பரில் மட்டும். ஸோ இதெல்லாம் மெரெயின். ஸோ மெரெயின்லேயும் கிட்டத்தட்ட அதேமாரி ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, 8 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா யங் ஸ்மால்லஸ்ட் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இஜிலாம் கேட்கல, சாரி ஜிகேலாம் கேட்கல, ஒன்லி யங் ஸ்மால்லஸ்ட் அண்ட் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அதுக்கு 8 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இதே ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து யூனிட் 2ல் யூனிட் 1ல் இருக்கிற செகண்ட் பார்ட் இந்த ப்ராப்ளம். ஸோ இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இது ரிலேட்டடாக. ஓகே, தேங்க்யூ.